Very good morning, students. Nice to see you again. Today we are going to see a beautiful lesson, His First Flight. It is a short story. It's a very beautiful and interesting short story. The story tells about the need for courage and self-confidence to overcome fears in our life. So don't be too afraid of anything. Be courageous to face everything in our life. This is the message of this story. First of all, we will see the author's introduction. Yes, the story was written by Liam O'Flaherty. Liam O'Flaherty. He was an Irish writer and novelist. He has written many novels, short stories, and poems. He was considered to be a great figure, a popular figure in Irish literature. First of all, I am going to tell you the outline of the story. Yes, a young seagull was standing alone in the ledge. He was very afraid to fly, but his brothers and sister already flew in the sky. He was very afraid. He thought his wings would never support him to fly. And also he was very hungry. He didn't take food for 24 hours. So he felt very tired. His mother showed a piece of fish to him. Suddenly he dived at the fish and started flying. Finally, he made his first flight without any fear. He forgot his fearness about flying. நம்ம அந்த ஸ்டோரியில் ஒரு சீகலை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு கடல் பறவை பற்றி. அந்த கடல் பறவை அது ஒரு குட்டி பறவை. குட்டி பறவை இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ், நம்ம பறக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் இது. அந்த லேர்னிங் ஸ்டேஜில் ரொம்ப பயப்படுது, பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுது. எல்லோரும் அவனுக்குன்னு பார்த்திங்கன்னா 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. எல்லோரும் பறக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க பறக்கிறதுக்காக. ஆனால் இது ரொம்ப பயப்படுது பறக்கிறதுக்கு, அந்த குட்டி பறவை. அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லெட்ஜ்லேயே தனியாக விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஆப்போசிட்டில் உள்ள அந்த பிளாட்ஷோவில், அந்த மலை முகடில் அவங்க இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த சீகளோட மதர் சீகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிறிய பீஸ் ஆஃப் ஃபிஷ், எ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபிஷ், அந்த சின்ன மீன் துண்டை அது கிட்ட கொண்டு காமிக்குது. சடன்லி ஹி ஸ்டார்டட் ஃப்ளையிங். திடீர்னு அது என்ன பண்ணுதுன்னா பறக்க கற்றுக்குது. இதுதான் அந்த ஸ்டோரி. அந்த பயந்துக்கிட்டே இருக்குது, அந்த பயத்துலேருந்து எப்படி மீண்டு அது பறக்கிறது அப்படிங்கிறது தான்
இந்த ஷார்ட் ஸ்டோரி. நம்ம இதை நல்லா விரிவாக பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Let's see the first para of the story. The young seagull was alone on his sledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. The young seagull was alone on his sledge. He was standing alone. தனியாக நின்றுட்டு இருக்கு. அந்த ledge means அந்த பாறையோட விளிம்பு. a narrow piece of rock அப்படின்னு சொல்லுவோம். ledge அப்படின்னா a narrow piece of rock or a cliff அப்படின்னு சொல்லுவோம். அந்த மவுண்டன், அந்த மலையோட அந்த விளிம்புல, அந்த செங்குத்தான அந்த விளிம்புல அந்த யங் சீகல் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கு. his two brothers and sister. He has two brothers and his sister. They already flown. Flown is a verb. Fly, flew, flown. The day before. They had already flown yesterday. அவங்க நேத்தே என்ன பண்ண, இவனோட ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் நேத்தே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. But still he didn't fly. இன்னும் அது பறக்கவே இல்லை, இவன் மட்டும். He had been afraid to fly with them. இவனுக்கு ரொம்ப பயம், அவங்க கூட பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறான். அந்த குட்டி பறவை ரொம்ப பயப்படுது. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. Somehow, இருந்தாலும் சின்னதாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டே என்ன பண்ணுது? A little run forward to the brink of the ledge. He ran forward to the edge. அந்த எட்ஜை நோக்கி வேகமாக ஓடுது, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் attempt to flap his wings. He became afraid. ட்ரை பண்ணுது, தன்னோட சிறகுகளை, விங்ஸை என்ன பண்ணுது? ஃப்ளாப் பண்ணுறதுனா நம்ம சிறகு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ளாப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. இருந்தாலும் சடன்லி he was afraid. இருந்தாலும் அந்த பயம் அதை தடுக்குது. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. எப்படி இருக்கான் பார்க்குது அங்கே மேலேருந்து. the great expanse of sea. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட விளிம்பு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பரந்த ஒரு கடல். அந்த கடல் போய் பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுது. ஆஹா, நம்ம பறந்தோன்னா கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி. He felt certain that his wings would never support him. He thought his wings would never support him. அதுவே நினச்சிக்குது, அஹோ நம்ம விங்ஸ், நம்ம சிறகுகள் வந்து நமக்கு ஒத்துழைக்காது போல, நம்மளால பறக்க முடியாது அப்படின்ட்டு அதுவாகவே திங்க் பண்ணிக்குது. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, உடனே நம்மளால் முடியாது, நம்மளால் பறக்க முடியாது அப்படின்ட்டு சோர்ந்து போய் தலையை அப்படியே தொங்க போட்டு என்ன பண்ணுது, திரும்பவும் அது அந்த லிட்டில் ஹோலில், அந்த லெஜ்ஜில் அந்த உள்ள அந்த லிட்டில் ஹோலில் அந்த வசிக்கிறது அதோட லிவிங் பிளேஸாக தான். அந்த லிவிங் பிளேஸ்க்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணுது, போய் எங்கே அது நைட்டு தூங்கிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப போய் உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் லெட்ஸ் see next para. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. But he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. Unlike his brothers and sister, he couldn't fly. He couldn't flap his wings. அவனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களோட சிறைகள் பார்த்தோன்னா இவனோட இந்த யங் சீகளோட ரொம்ப சின்ன ஷார்ட்டராக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிங்க்லேருந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஃப்ளாப் தேர் விங்ஸ் அண்ட் ஃப்ளூ அவே.
அவங்க தன்னோட சிறகுகளை அரிச்சு விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஹீ ஃபெயில் டு மஸ்டர் அப். இங்கே மஸ்டர் அப் அப்படின்னு சொல்கிறப்ப கேதர் பண்ணுறது அப்படின்றது பிரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். கேதர் பண்ணுறது, அதால் அதோட சிறகுகளை வந்து கேதர் பண்ண முடியல, ஒன்றிணைத்து ஃப்ளாப் பண்ண முடியல. கரெக்ட். டு டேக் தட் பிளஞ்ச். பிளஞ்ச் அப்படின்னு சொல்கிறோன்னா, பிளஞ்ச் அப்படின்னா டைவ் ஆர் ஜம்ப் சடன்லி ஆர் குயிக்லி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதெல்லாம் டைவ் பண்ண முடியல. which appeared to him so desperate. டெஸ்பரேட்னா ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. என்னாச்சுன்னா ரொம்ப சோகமாச்சு, அதோட நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதாவது ஹோப்லெஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his sledge unless he flew away. But for the life of him, he could not move. His parents encouraged him. அவங்க என்கரேஜ் பண்றாங்க, கம் ஆன் ஃப்ளை வித் மீ, கம் ஃப்ளை வித் அஸ் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. வா பறக்க வா, எங்க கூட பறக்க வா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. காலிங் டு ஹிம் ஷ்ரில்லி. ஷ்ரில்லி அப்படின்னு சொன்னா ஷ்ரில்லி அதாவது ஹை பிட்ச்டு சவுண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த பறவைகள் அந்த எழுப்புற சத்தம் ரொம்ப ஹை பிட்சில் அந்த எழுப்புற சத்தத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஷ்ரில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹை பிட்ச்டு வாய்ஸ் ஆர் சவுண்ட்ஸ், அதாவது லவுடாக அந்த சவுண்ட் எழுப்புறாங்க, வா எங்கள் கூட பறக்கவா அப்படின்னு சொல்லி அந்த கீச் சவுண்ட்லேயே சொல்லுது. ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறாங்க, ஏன் இப்படி பறக்க மாட்டேற, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி. அரவுண்ட் threatening to let him starve on his sledge. threateningனா பயமுறுத்துறாங்க, நீ இப்படியே பறக்காமலே இருந்தேன்னா அந்த லெஜ்ஜிலே நீ தனியாக இருந்து சாப்பிடாமலே இறந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. unless he flew away, நீ இப்படி பறக்காமலே இருந்தேன்னா அந்த லெஜ்ஜிலே இருந்து நீ சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி. but for the life of him he could not move. அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, நம்ம பறந்தா இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அது நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நகரவே இல்லை. he could not move. he could not move any step. he thought he was going to die because of flying. அது என்ன நினைச்சுக்குது, ஆஹா நம்ம பறந்தோம்னா இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப் கூட நகராம அப்படியே நிற்குது. that was 24 hours ago. Since then nobody had come near him. The day before, all day along, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had in fact seen his older brother catch his first herring and devour it. That was 24 hours ago. It was happened before 24 hours. இது எப்போ நடந்துச்சுன்னா அவங்க ஆல்ரெடி பறந்ததெல்லாம் 24 hours முன்னாடி நடந்தது. Since then nobody had come near him. No one can come to him. யாருமே அவங்க கிட்ட வரல. 24 hours ஆச்சு, இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸோ இல்லை பிரதர்ஸோ சிஸ்டரோ யாருமே என்ன பண்ணல, இவங்க கிட்ட வரவே இல்லை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister. நேத்தி அந்த நாள் பூரா என்ன பண்ணியிருக்கு, அவங்க பிரதர் சிஸ்டர் அவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த பறந்துக்கிட்டே இருந்ததை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த குட்டி சீகள். பர்ஃபெக்டிங் தம் இந்த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ரொம்ப அந்த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பறக்கிற அந்த கலையை வந்து அவங்க பிரதர் சிஸ்டர் கற்றுக்கிட்டதை வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக. டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். அவங்க பேரண்ட்ஸ் எப்படி டீச் பண்ணுறாங்க, அவங்க பிரதர்ஸ்க்கு சிஸ்டருக்கு எப்படி டீச் பண்ணுறாங்கன்னா, ஹவு டு ஸ்கிம் இந்த சி, எப்படி அந்த கடலில் அந்த வேவ்ஸ் அந்த அலைகளில் ஸ்கிம் பண்ணுறது, அப்படியே நிற்கிறது, அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோவாக வந்து நிற்கிறது. இந்த ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், அப்படியே அந்த கடலுக்கு நியராக அப்படியே ஸ்லோவாக வந்து அப்படியே இந்த மீன் குத்தி பறவைலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்படியே அந்த தண்ணிக்கு மேலேயே அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி அப்படி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணும்.
அண்ட் ஹவு டு டை ஃபார் ஃபிஷ், அதுக்கு அடுத்து எப்படி அந்த ஃபிஷ்ஷை நம்ம கேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு? இந்த குட்டி சீகளோட பிரதர்ஸ் சிஸ்டருக்கு. இதை பூரா இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த நாள் பூரா. He had in fact seen his older brother catch his first herring and devour it. Herring, அவனோட பிரதர் பார்த்தீங்கன்னா அவனோட ஓல்டர் பிரதர் ஃபர்ஸ்ட் எந்த மீனை கேட்ச் பண்ணியிருக்கானோ அந்த ஹெர்ரிங் அப்படிங்கிற ஒரு, அது வந்து சில்வர் கலர்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீல பார்த்தீங்கன்னா லார்ஜர் குரூப்ஸ் இது இருக்கும், கூட்டம் கூட்டமாக வாழும், நீங்கள் அந்த கடல்களில் பார்க்கலாம். அதில் அந்த ஹெர்ரிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணியிருக்கு அவனோட ஓல்டர் பிரதர். அண்ட் டிவோர் இட், டிவோர்னா அப்படியே ஈட் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாங்க, டு ஈட் கம்ப்ளீட்லி. அந்த மீனை பிடிச்சவத்துக்கு என்ன பண்ணுச்சு, குயிக்காக சாப்பிட்றது, குயிக்காக அதை கம்ப்ளீட்டாக சாப்பிட்றது. அதை இது பார்த்துக்கிட்டே இருக்கு. இட்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ ராக் while his parents circled around raising a proud cackle. It's standing on a rock, அந்த ராக் கிட்ட நின்னுட்டே இருக்கு. while his parents circled around raising a proud cackle. ஆஹா, அவன் ஹெரிங் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டான் நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு கேக்கிள், எ ப்ரௌட் கேக்கிள். அப்படின்னா கேக்கிள்னா அந்த சவுண்டு, எ லவுட் ஹார்ஷ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த சந்தோஷத்தில் எழுப்புற சவுண்டு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஹென் ஆர் கூஸ் மேக் த கேக்லிங் சவுண்ட். அந்த ஹென், அந்த கோழி, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேக்லிங் சவுண்டு வந்து அந்த கேக்லிங் சவுண்டை வந்து ஏற்படுத்தும், உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எ ப்ரௌட் கேக்கிள், அவனை வந்து பாராட்டுற வகையில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கத்துறாங்க, அப்படியே லவுடாக ஷவுட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் walked about on the big plateau midway down the opposite cliff laughing at his cowardice. all the morning, அந்த ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா the whole family had walked about on the big plateau, அந்த ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த கிளிஃப்ல உள்ள அந்த அந்த எதிர்ப்புறம் உள்ள அந்த மலை உச்சியில அந்த பிளாட்சோ மலை இருக்கு, அதாவது சமமான நிலப்பகுதி, அந்த மலை முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலை முகடுல அவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் லாஃபிங் அட் இஸ் கவர்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவனோட கோழைத்தனத்தை பார்த்து அவங்க ரொம்ப அவனை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாரு, எல்லாரும் பறக்க கத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் அப்படியே கோழையாவே இருக்கிய அப்படின்னு சொல்லி இவனோட கோழைத்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. The sun was rising. பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் ஆகுது, அசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். blazing warmly on his ledge that faced the south. எப்படி இருக்குது அந்த வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டெரிக்க ஆரம்பிச்சிச்சு, வெயில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. He felt the heat, அதால் அந்த ஹீட்டை உணர முடியுது. Because he had not eaten for long, அது ரொம்ப நேரமாக என்ன பண்ணல, சாப்பிடவே இல்லை. He had not eaten since the previous nightfall, அந்த நைட்லேருந்து அந்த இரவு பொழுதுலேருந்து என்ன பண்ணவே இல்லை, சாப்பிடவே இல்லை. அதனால் அதை ஏன்னா தாங்கிக்க முடியல, அந்த வெயிலோட அந்த ஹீட்டை அதால், அந்த வெப்பத்தை அதால் தாங்கிக்க முடியல. Then he had found a dried piece of mackerel's tails at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had found a small piece of fish. He searched food everywhere, but he found only a small piece, especially a dry piece of fish. ஒரு சின்ன ஒரு காஞ்சி போன அந்த மேக்கரல் ஃபிஷ்ஷோட அந்த டெய்லை மட்டும்தான் அதால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பட் there wasn't any scrap of food left there. அங்கே எதுவுமே ஒரு சின்ன பீஸ் கூட, ஒரு துண்டு கூட, மற்ற எதுவுமே ஒரு இல்லை. He had searched every inch, rooting among the rough, dirty, caked straw nest where he and his brothers and sister had been hatched.
He searched inch by inch everywhere, but he couldn't found nothing. But he couldn't found anything. Inch by inch தேடி பார்க்குது. That place is full of dirty. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குப்பையும் குளமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. அங்கே சர்ச் பண்ணி பார்க்குது, அதால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. Dead cake straw nest where he and his brothers and sister had been hatched. அங்கே தான் அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே ஹேட்ச்டு அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சு பொரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வெளியில் வர்றது, அது எங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே ஹேட்ச்டாக இருக்காங்க. He even gnawed at the dried pieces of eggshell. அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷெல்ஸை கூட அது விட்டு வைக்கல. அது என்ன பண்ணுதுன்னா நாட் அப்படின்னு சொன்னோன்னா பைட் ரிப்பீட்டட்லி அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப அதே என்ன பண்ணுதுன்னா கடிக்குது, பைட் பண்ணுது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். இது எப்படி இருக்குன்னா தன்னைத்தானே அது பைட் பண்ணுற மாதிரி, தன்னைத்தானே அது சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. He then trotted. Trotted means to run slowly, like jogging அப்படின்னு சொல்லுவோம். trotted அப்படின்னா மெதுவாக அது என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் இங்கேயும் முன்னையும் பின்னையும் ஓட ஆரம்பிக்குது. ஒன் எண்ட் ஆஃப் த லெட்ஜ் டு தி அதர். இந்த எட்ஜ்லேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு என்ன ஆகுது, அப்படியே மெதுவாக ஓடுது. ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி. அதோட லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி அப்படின்னா மூவ் சாஃப்ட்லி ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டெயின்ட்லியாக மூவ் பண்ணி போகுது. He wanted to reach his parents. He wanted to reach his parents without flying. அது என்ன திங்க் பண்ணுதுன்னா எப்படி நம்ம பறக்காமலே நம்மளோட பேரண்ட்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டர்ட் இன் எ ஷியர் ஃபால் ஆஃப் precipice. ஆனால் அதோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த சீகள் இருக்கிற ஈச் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஷியர் ஃபால் இருக்குது, ஆஃப் precipice, செங்குத்து பாறையாக இருக்குது. வித் த sea beneath, there was a deep sea below. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கடல் இருக்குது. And between him and his parents there was a deep wide crack. The ridge was so high. அந்த ரிட்ஜும் எப்படி இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கடலாகவும் இருக்குது. அவனுக்கும் அவனோட பேரண்ட்ஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டீப் வைட் கிராக், ரொம்ப ஆழமான அகலமான பள்ளம் இருக்குது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவனால் எப்படி அவனோட பேரண்ட்ஸை ரீச் பண்ண முடியும்? How he could reach his parents without flying? It is impossible. If he wanted to reach his parents, he would fly. அவங்க பேரண்ட்ஸ் ரீச் பண்ணால் பறந்தால் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், மற்றபடி ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். If he could only move northwards along the cliff face. அந்த நார்த்வர்ட்ஸ் அப்படின்னா அந்த வடக்கு சைடாக அந்த வடக்கு திசை நோக்கி அதால் மூவ் பண்ணி போனால் தான் அந்த கிளிஃப் ஃபேஸ் வழியாக போனால் தான் ரீச் பண்ணலாம். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? ஹவு குட் ஹீ வாக்? அதால் முடியல. ஹீ குட் நாட் ஏபிள் டு வாக், அதால் நடக்க முடியல. Why? Because he was very hungry. He didn't take any food. அது என்ன பண்ணல, ரொம்ப பசியோடு இருக்குது, சாப்பிடாம இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன பண்ண முடியாது,
அதால் வாக் பண்ண கூட முடியாது. எப்படி வாக் பண்ண முடியலன்னா எப்படி அவங்க பேரண்ட்ஸையும் அதால் ரீச் பண்ண முடியாது. There was no ledge and he was not a fly. அதால் he was not able to fly because of hungry. அதால் கண்டிப்பாக பறக்க முடியாது, ரீச் பண்ண முடியாது. And above him he could see nothing. மேலே பார்க்குது, அதால் எதுவுமே மேலே பார்க்க முடியல. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. எப்படி இருக்கு அந்த precipice, அந்த செங்குத்து பாறை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டீப், ரொம்ப நேரோவா குறுகலா ரொம்ப செங்குத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த top of it was perhaps farther away than the sea beneath him. அதனால there was a deep sea below. கீழே பார்த்தீங்கன்னா கடலாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா செங்குத்து பாறையாக இருக்குது. அதால் அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ண முடியாது. Okay students, we will see the continuation of this story on next video. Thank you students.